சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம முருகன் சொன்ன மாதிரியே முத்துவும் அடுத்த நாள் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க. இப்படி அடிக்கடிக்கு எங்கேயாச்சும் வெளியில் வந்து நாலு நாலு பேரை பார்த்ததான் சார் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இல்லாட்டி எப்போ பாரு வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. நாங்களும் செய்யக்கூடாத ஒரு பாவத்தை செஞ்சதுனால தான் இன்ன வரைக்கும் எங்களுக்கு குழந்தையே இல்லை. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லா வைத்தியத்தையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என் தம்பி பொண்டாட்டி புள்ளத்தச்சு பொண்ணுன்னு கூட பார்க்காம நாங்கள் சுயநலமாக இருந்ததுனால வெளியே தள்ளிட்டோம். அந்த பாவத்தினாலே என்னன்னு எங்களுக்கு தெரியல. இன்ன வரைக்குமே ஒரு வாரிசு கூட இல்லை. பேசாமல் நீங்கள் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லவும், என் தம்பி பையன் இருக்கான், அவனை தான் எப்படியாவது கேட்கலான்னு பார்க்குறோம். ஆனால் என் தம்பி பொண்டாட்டி ரொம்ப கோவத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம வித்யா இருந்துட்டு பரவாயில்லையே, அப்போ கல்யாணம் ஆனும்போது ரொம்ப எங்கே இருந்திருக்க, ஏன் இப்போ மட்டும் என்னவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கல்யாணம் இல்லை, ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடந்ததில்ல, அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு வந்தேன். உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? ஓ, சொந்தக்காரங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க யாரோட ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னு தெரியுமா? முத்துவோட ட்ராவல் பண்ண போகிறாங்க. எங்கிட்ட காமிச்ச மாதிரியே அவங்கக்கிட்டேயும் காமிச்சா உன் நிலமை என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்கு.